இந்த வீடியோல இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெட் கேட் பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி பத்தி பார்க்க போறோம். அதாவது வந்து இது என்ன அனாலஜி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் a dead cat will bounce அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட அனாலஜி. லெட் மீ எக்ஸ்பிளைன். டியூரிங் 1929 கிரேட் டிப்ரெஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஃபெல் டவுன் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 80%. பட் ஆனா 80% லீனியரா மார்க்கெட் ஃபால் ஆகல, 50% ரிகவர் ஆகி அதுக்கப்புறம் தான் 80% ஃபால் ஆச்சு. ஸோ இது வந்து அந்த 50% ரிகவரி என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்ஸ் ஹவ் கம் பேக் டு புல்லிஷ் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சுவாங்க. பட் ஹானஸ்ட்லி இட் ஹஸ் நாட் கம் பேக் டு தட் புல்லிஷ் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட். இன்னைக்கு மார்க்கெட்ஸ் வீக்கா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்போ நம்ம ரீசெண்டா நடந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபியாஸ்கோ வச்சு பார்ப்போம். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அந்த ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் அக்கௌண்ட் அப்போ தே இன்கர்ட் சம் ஹியூஜ் லாசஸ். ஸோ அதனால என்ன ஆச்சு, அது எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க சொன்னாங்க the stock fell down to the extent of 30%. பட் ஒரு 3 நாள் விழுந்ததுக்கு அப்புறம் 4வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு 4% ரெக்கவரி ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி பீப்புள் கெட் கேரிட் அவே, மார்க்கெட்ஸ் திருப்பி ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் நாட் ரிகவரி, இட் இஸ் ஒன்லி அ ஷார்ட் செல்லிங் ஆர் அ டெட் கேட் பவுன்ஸ் கைண்ட் ஆஃப் அ சினாரியோ. பேசிக்கலி இது யார் பார்ப்பாங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் பார்ப்பாங்க. ஃப்ரம் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்க கோர் பிரின்சிபல்ஸ் என்ன, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தீம் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் என்ன, அதுதான் should decide what is the course of your investments in the market, not these trends or analogy which will determine your face in the market. உங்க பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டரா இருக்குமா? Please get in touch with us.